அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 3 விதமான கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வெடிக்காது, உங்களுக்கு வரன்னு அந்த மேலெல்லாம் காஞ்சி போகாதுங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. அந்த தண்ணியோடையே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மாவை நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக வருங்க. நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வீணாகவே ஆகாது. அதே சமயம் மேலெல்லாம் நல்லா காஞ்சும் போகாது. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ நெய் கொஞ்சம் ஹீட்டானது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உடனே இந்த பச்சரிசி மாவை நம்ம வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்து அந்த அரிசி மாவை எடுத்து நான் அந்த பேனில் சேர்த்துட்டு கைவிடாத லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. எந்த ஒரு கட்டிகளும் பிடிக்கக்கூடாது. எல்லா இடமும் உங்களுக்கு படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படியும் நமக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இந்த மாவு வெந்து வரத்துக்கு. நமக்கு கட்டிகள் ஏதாவது இருந்தால் அந்த கரண்டியாலேயே வச்சு நல்லா நீங்கள் வந்து தடவி விட்டுருங்க. அந்த கட்டிகள் எல்லாம் நமக்கு வந்து ஸ்மூத்தாக நம்ம மாவு மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திக்காகி இந்த மாதிரி வந்துடுங்க. நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டும் செய்வோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். மாவு செம்ம சாஃப்டாக சூப்பராக வரும் உங்களுக்கு கொழுக்கட்டை. பாருங்கள் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வெந்து வந்திருக்கு. பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி கையில் தெளிச்சிக்கிட்டு நம்ம வந்து மாவு தொட்டு பார்த்தோன்னா கையில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மாவு ஒட்டக்கூடாது. இதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி. மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு நம்ம வந்து நினச்சிக்க வேண்டியதுதாங்க. கையில் எடுத்து உருட்டி பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவை நல்லா இன்னொரு டைம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்து 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து துருவிய தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும் வேர்க்கடலை வறுத்தது தாங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு பாகு காய்ச்சலாம் தேவையில்லைங்க. நம்ம ரெடிமேடாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாகவே சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள் பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணியாச்சு. மாவும் வந்து அதே சமயம் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வந்திருக்கும். அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தே வந்திருக்குங்க மாவு. பாருங்கள் கையால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் தடவி விட்டு நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளேட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பட்டையாக வச்சு அப்படியே மேலே அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடும். கையில் எடுத்து உள்ளே பூரணம் வச்சுக்கலாங்க. நீங்கள் திட்டமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையவும் வச்சாலும் நம்மளால் மூட முடியாது. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம வந்து பண்ணிட வேண்டியது. அப்படியே பால்ஸ் மாதிரி நான் வந்து இதை செய்ய போகிறேன். அவ்வளோதாங்க. எல்லா பக்கமும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா ஸ்மூத்தாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மடித்து போட்டு நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து வாழை இலையில் செஞ்சிட்ருக்குறேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வந்து எண்ணெய் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு செஞ்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி நம்ம வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்படி மடக்கிட்டாக்கா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள் ஓரத்தெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நான் வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு லேசாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனால் செஞ்சாலும் சொல்லலாம், இல்லாட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இது ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மோதகம் செய்கிற மாடலில் நம்ம வந்து இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உருண்டையாக மாவு எடுத்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு உள்ளே நம்ம வந்து பூரணம் வச்சிடலாங்க. நான் அச்சு இல்லாதே இதை வந்து செஞ்சுட்ருக்கேன். கையாலேயே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் அவங்க நல்லா அழகாக வரும். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே மேலே அப்படியே ஒன்று முக்குட்டு மாதிரி வச்சிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 மெத்தடில் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாவை வச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வெல்லம் வாங்கி பாகு காய்ச்சலாம் நீங்கள் வந்து செய்யணும்னு தேவையில்லைங்க. சிம்பிளாகவும் நம்ம வந்து இதே மாதிரி பூரணம் ரெடி பண்ணி நீங்கள் குயிக்காக செஞ்சு விட்டுற வேண்டியது தான்.
எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே ஒரு பிளேட் வச்சு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு வந்து உள்ள பூரணம் வச்ச பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் எடுத்து வாழை இலையில நான் வந்து வச்சிட போகிறேன். அந்த பூரணத்தோடு எடுத்து சாப்பிடும்போதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சுக்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன். இப்போ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.